ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பாக்கியராஜோட மறைவில் அவரோட இறுதி சடங்கப்ப அவரோட ஆசையா வளர்த்த அந்த நாய் அவரோட பாடியை விட்டு வெளில போகாம அவர் பாடியே சுத்தி சுத்தி வந்தது. அண்ட் அவரோட உடலை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரியல. அவ்வளோ ஒரு பாச போராட்டமா இருந்தது. அண்ட் இறுதி அஞ்சலிக்கு எல்லாரும் கிளம்புறப்ப அந்த நாய் அவரோட உடலை விட்டு போகவே இல்லை. அண்ட் அவரோட உதவியாளர் எவ்வளவோ முயன்றோம் அந்த நாய் அவரை விட்டு வராம இருந்தது. அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய எமோஷனல் ஆச்சு. என்னடா இது, ஒரு விலங்குக்கு அவரை எவ்வளோ பிடிச்சிருக்கு, அப்படி ஒரு பாச போராட்டமா இருக்கு, அப்படி ஒரு பழக்க வழக்கம் வச்சிருக்காரு பாக்கியராஜ் அவர்கள். அவர் எவ்வளவு பாசம் கொடுத்திருந்தானா அந்த சின்ன விலங்கு கூட அவரை விட்டு பிரியாம இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப நேசத்தோட பார்த்தாங்க. அந்த பாக்கியராஜோட மறைவு எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா 2 days வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் அடுத்த நாள் சடனா மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் விட்டுருக்காரு. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகம் தான். திரைக்கதை மன்னனா இருந்தாரு. அவரோட படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அதுலயும் மெயினா அவரோட படங்கள்ல வர டைட்டில் கார்டு தான் கரெக்டான நேரத்துல அந்த டைட்டில் கார்டு வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணும். சின்ன வீடா இருக்கட்டும், இது நம்ம ஆளு, அந்த 7 நாட்கள், தாவணி கனவுகள், இன்று போய் நாளை வா இப்படின்ற படத்துல வர டைட்டில் கார்டுலாம் செம்ம மாசா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம முந்தானை முடிச்சு, மௌன கீதங்கள் இப்படின்ற படங்கள் மக்கள் மத்தியில நீங்கா நினைவுகளாவே இருக்கு. அண்ட் இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பூர்ணிமா பாக்கியராஜ் ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணாங்க. எனக்கு பாக்கியராஜ் கொடுத்த சர்ப்ரைஸ் என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒன்று. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு என் கணவர் என் கண்களை மூடிட்டு காரில் கூப்பிட்டுட்டு போனார். ஆனால் கண்கட்டை அழுத்த அப்புறம் தான் தெரியும் என் நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் அங்கே இருந்திருந்தாங்க, எனக்காக வெயிட் பண்ணாங்க. என் கணவர் கொடுத்த அந்த பிறந்தநாள் சர்ப்ரைஸ் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத எமோஷ்னலான தருணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது தான் பாக்கியராஜ் மேலே இன்னும் மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரோட வளர்ப்பு நாயான அந்த பாச போராட்டத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.